Welcome to World Cup with Vasan TV on Small India. 1983ல் இந்தியா சாதாரண டீமாக இருந்தாலும் வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ்க்கு வந்துட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸ் ஏற்கனவே 2 கப் வின் பண்ணியிருந்தாங்க. டாஸ் வின் பண்ணி கிளைவ் லாய்டு இந்தியாவை பேட்டிங் பண்ண சொன்னார். 183 ரன்ஸ் தான் அடித்தாங்க. ஆனால் இதுக்கு முன்னாலேயே பத்திரிகைலாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. பேசாமல் கிளைவ் லாய்டுகிட்ட கப்பு கொடுத்து அனுப்பாமல் எதுக்கு இந்த மேட்ச் எல்லாம் நடத்திக்கிட்டு அது மாதிரின்ட்டு ஆங்கில பத்திரிகைகள் எல்லாமே எழுதினாங்க. இதை விட ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, மெல்கம் மார்ஷல் போய் கிளைவ் லாய்டுகிட்ட 183 தாங்க, எப்படியும் க்ரீனிச்சும் எயின்ஸுமே அடிச்சிடுவாங்க, நான் கொஞ்சம் ஷாப்பிங்லாம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ கிளைவ் லாய்டு, இருப்பா சீக்கிரம் முடிஞ்ச மேட்ச் எல்லாருமே ஒன்றா போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே மெல்கம் மார்ஷல் போய் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. தூங்கிட்டு இருந்தவரை திடீர்னு தட்டி எழுப்பியிருக்காங்க. என்னையா வின் பண்ணிட்டுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. 5 விக்கெட்டு விழுந்துடுச்சு, தயவுசெய்து பேடை கட்டின்னு உள்ளே போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மெல்கம் மார்ஷல் போய் ஒரு ஜெஃப் டூஜான் கூட 42 ரன் பார்ட்னர்ஷிப் பண்ணாலும் அந்த கப்பு யாருமே எதிர்பார்க்காத வகையில் நம்ம கபில் தேவ் கைக்கு வந்தது. இந்த சுவாரஸ்யமான விஷயத்தோடு நாம் இந்த நிகழ்ச்சிக்கு போகலாம். லெட்ஸ் கோ டு வேர்ல்ட் கப் வித் வசன் டிவி ஆன் ஸ்மால் இந்தியா. வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு வழக்கம் போல் 2 விருந்தினர்கள் வந்திருக்காங்க. முதலாக வந்திருப்பவர் திரு போஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இவர் ஒரு வழக்கறிஞர், கிரிக்கெட் விமர்சகர், நிறைய கிரிக்கெட் கட்டுரைகள்லாம் எழுதியிருக்காரு. அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். அடுத்த வந்தவர் சரவணன். அவரை பற்றி உங்களுக்கு தெரியும், எம்என்சியில் வந்து சூப்பர்வைசராக இருக்கார். கிரிக்கெட் விமர்சகர், கிரிக்கெட் ஃப்ரீலான்ஸ் ரிப்போர்ட்டர். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது நம்ம நியூசிலாண்டை பற்றி தான் பேச போகிறோம். அதை பற்றி பேட்டிங் பவுலிங்லாம் பற்றி பேசுறதுக்கு முன்னால் அந்த டீம் ஸ்குவாடை பார்த்துடலாம். முதல்ல பிரண்டன் மெக்கல்லம் த கேப்டன், கேன் வில்லியம்சன் வைஸ் கேப்டன், கோரி ஆண்டர்சன், ட்ரென் போல்ட், Grant Elliott and Martin Guptill, Tom Latham wicketkeeper, Mitchell McClanahan, Nathan McCullum, Kyle Miles, Aaron Milne, Luke Ronchi, Tim Southee, Ross Taylor and Daniel Vittori. இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் உங்கள் ப்ரெடிக்ஷன் என்ன? எந்த டீம் இந்த வேர்ல்டு கப் எடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? என்னுடைய கணிப்பில் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கப் எடுக்கக்கூடிய ஒரே டீம் சவுத் ஆஃப்ரிக்கா டீம் தான். சவுத் ஆஃப்ரிக்கா. ஓகே, சரி, அதை பற்றி இப்போ பிறகு பேசுவோம். நம்ம இப்போ நியூசிலாந்து பற்றி பேசுவோம். நியூசிலாண்டோட பேட்டிங் எப்படி இருக்குது? இந்த ஸ்குவாடு கரெக்டான ஸ்குவாடா? இந்த ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி பேலன்ஸ்டு ஸ்குவாட்னு சொன்னால் நியூசிலாந்து ஸ்குவாட் தான். ஓகேங்களா? ஓப்பனிங் ஸ்லாட் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பிரண்டன் மேக்கல்லம், குப்தில். Wide of off stump, you saw McCullum. Look at the way he's reversed it over top of head, and where can you bowl to this man? That's just crazy. Can't put a film off here. Here's Tate. Oh, brilliant again. Oh, that's magnificent. Almost 6. It was a pretty good delivery. Look at that. That's where they're looking to bowl, right up there, around about the popping crease. And McCullum
facing the ball, 150k, gets it out of the middle and has repaid them and rewarded them. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அக்ரஸிவ்க்கு பேர் பண்ணவர் தான் மெக்குல்லம். ஆனால் கப்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக அழகாக பொறுமையாக ஆடி அந்த ஒரு 50 ஓவர்ஸ் ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு வந்து கப்தில் இது பண்ணுவார். ஸோ ஓப்பனிங் ஸ்லாட்டே பார்த்தீங்கன்னா 2 பேருமே அற்புதமாக ஆடுவாங்க. இல்லை பேட்டிங்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இந்த ஸ்குவாடில் சில சர்ப்ரைசஸ் இருக்குது. எலியட் அண்ட் டேனியல் வெட்டாரி 2 பேருமே ஆல்மோஸ்ட் ரிட்டையர் ஆகி, எலியட் வந்து வெளில போயிட்டு இப்போ தான் கூப்பிட்ருக்காங்க. ஸோ இவர்கள் தேவையா அந்த? கண்டிப்பாக ஒரு இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யங்கர் ஜென்ரேஷன் தான் இருப்பாங்க. ஓகேங்களா, குறிப்பாக சொல்ல போனோன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு 20 லெஸ் தேன் 28 அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க. ஒரு 4 பேர் தவிர அதில் பார்த்தீங்கன்னா மெக்குல்லம் இருப்பார், 2 மெக்குல்லமாக இருப்பாங்க. அப்புறம் வந்து ராஸ் டெய்லர் நியரிங் 30 ஐ திங்க், எலியட் அண்ட் வெட்டோரி. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் யூத், ஸோ பேலன்ஸ்டாக இது பண்ணியிருக்காங்க. ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டேனியல் வெட்டாரி இந்த கண்டிஷன்ஸில் இல்லை இந்த டைமில் பீரியடில் ஒரு பீரியடில் இட்ஸ் வெரி குட் ஸ்பின்னர், பட் இப்போது என்ன நினைக்கிறீங்க? டேனியல் வெட்டோரி ஒரு காலத்தில் இருந்திருப்பார். அவர் வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆகி டீமை விட்டு வெளியே போயிட்டார். இன்ஜுரின்னு வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 3 வேர்ல்டு கப்புக்காக வேர்ல்டு கப்பில் ஒரு சீனியர் பிளேயர் இப்போ நீங்கள் கேட்குறீங்களா? இப்போ சார் கூட சொன்னார் ஒரு சீனியர் பிளேயர் வேணும், அது மிக்ஸ் பண்ணி தான் நாங்கள் கொடுக்குறோம், அந்த டீமை கொடுக்குறோன்னு சொன்னார். ஸோ டேனியல் வெட்டோரி வந்து லேட்டஸ்ட்டாக ஒன்றுமே எதுவும் சாதிக்கலை, ஒன்றும் பண்ணல. இப்போ அவங்க ஹோம் கண்ட்ரின்றதுனால பிக்சர்ஸ் எல்லாம் அங்கே, அதனால சரி இவர் வச்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. மிக்சிங் அந்தளவுக்கு ஒன்றும் டீமில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. கன்சிஸ்டன்சியாக ஆடக்கூடிய பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டரில் யாருமே இல்லை. காம்பினேஷன் சரியில்லை. ஆமாம், எஸ். அதாவது யாராவது 2 பேர், இப்போ கேனே வில்லியம்ஸ் அவருக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டா அவள் தான் ஆட மாட்டார். வில்லியம்சன், ஆமாம், வில்லியம்சன் பற்றி பேசுகிறீங்க. இப்போது வந்து பாகிஸ்தானுக்கு அகெயின்ஸ்டாக செஞ்சுரி அடிச்சிருக்காரு இந்த ப்ராக்டிஸ் மேட்ச்சில். இல்லை, அவர் வந்து பாகிஸ்தான் கிட்ட மட்டும் இல்லை, எல்லாருக்கிட்டையும் கன்சிஸ்டண்ட்டாக அவருடைய பர்ஃபார்மன்ஸை அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நாட் ஓன்லி ஒன் டே இன்டர்நேஷ்னல்னு கிடையாது, டெஸ்ட்டில் எடுத்தீங்கனாலும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார், T20 எடுத்திருந்தாலும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பார், ஒன் டே இன்டர்நேஷ்னல் எடுத்தாலும் கன்சிஸ்டண்ட். அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஃபார் த பாஸ்ட் 1 இயர் பார்த்தீங்கன்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் தான் நியூசிலாந்தில் பேசப்பட்டிருக்கு. Nicely played, boundary off the first ball, the over, that's important. டீம் ஓப்பனிங் ஸ்லாட்லேருந்து மிடில் ஆர்டர்லேருந்து இது கன்சிஸ்டன்சி யாருன்னு எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அதிக மேட்ச் ஆடினா கூட கிடையாது. இப்போ இந்த டீம்லேயே பார்த்தீங்கன்னாக்கா டேனியல் வெட்டோரி 289 285 சம்திங் விளையாடிருக்காரு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பிரண்டன் மெக்கல்லம் 230 சம்திங் விளையாடிருக்காரு. இவங்களை விட்ட இது எல்லாருமே வந்து பார்த்தா 50 ஆவரேஜாக 50 மேட்சஸ் தான் விளையாடிறாங்க. 50 மேட்ச். ஆமாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸு, டெம்பர்மெண்ட்டு இதெல்லாம் அவர் சொன்ன இதுக்கே நான் வரேன். இப்போ எதனால் வெட்டோரி எலியட்லாம் எடுத்துன்னு வந்தாங்க அப்படின்னு சொன்னால், ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டும் யூத்தை எப்படி கைட் பண்ணோன்றது தான் மெயின் திங். இப்போ வெட்டோரி பார்த்தீங்கன்னா எந்த கண்டிஷனாக இருந்தாலும் இஸ் அ வெரி குட் பவுலர். அவருக்கு இன்ஜுரினால தான் அவர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மிஸ்பாவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோர் தென் 40 ஆயிடுச்சு. இவருக்கு பார்த்தீங்கன்னா நியரிங் 35 ஐ திங்க். 92ல் இம்ரான் கான் கப் அடிக்கும் போது அவர் 40. ஓகேங்களா, ஸோ அதனால வந்து இவருக்கு நியரிங் 35 ஒரு பிரச்சனை இல்லை. ஜெஃப்ரி பாய்காட் எல்லாம் அதுவும் அவங்க வந்து 42 வயசு வரைக்கும்லாம் விளையாடி ஹோம் கண்டிஷன்ல. இன்னொரு டீம் கேப்டனே பார்த்தீங்கன்னா 43 வயசுல இருக்காரு சார். இவர் சொல்றாரு வயசு, அது அந்த டீம் எல்லாம் அந்த டீம். அதனால அதாவது நம்ம சச்சினை எப்போ ரிட்டையர் ஆனார் என்று சொல்றீங்க சார்? சாரி சரவணன் சார், நீங்க சொல்கிற சில கருத்துக்களை ஒத்துக்கிறேன். சச்சின் வந்து அன்கம்பேரபிள் இல்ல, கம்பேரபிள் அதே மாதிரி தான் சொல்றேன் நானும். இப்போ வெட்டோரி இந்த வேர்ல்ட் கப் கூட சச்சினை கூட்டிட்டு போயிருக்கலாம். இப்போ கூட பாத்தீங்கன்னா அவருடைய ஒன் டே எக்கானமி, அவர் சொல்றாரு ஃபார்ம் டிப் ஆச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்படி ஃபார்ம் டிப்பா இருந்ததுன்னா அவருடைய ஒன் டே எக்கானமி டில் திஸ் டைம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா லெஸ் தென் 4.5 தான் இருப்பார். ஓகே, இப்போ நம்ம செலெக்ஷன் எலியட் எல்லாம் இருக்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் விஷயம். ஓகே, இப்போது வந்து நம்ம டீமுக்குள்ளே போயிடுவோம். இந்த பேட்டிங் ஸ்ட்ரென்த் அப்படின்றாங்க. 2-3 எபிசோட் முன்னால் கூட பேசியிருக்கோம். பிரண்டன் மெக்கல்லம், கிறிஸ் கேல்,
ஏபி டிவிலியர்ஸ் போன்றவர்கள் இருக்கிற அணி வந்து எதையும் சாதிக்கும், எவ்வளோ பெரிய ரன்னையும் ரீச் பண்ண முடியும்ன்ட்டு. இந்த பிரண்டன் மெக்கலம் அண்ட் கப்தில் ஓப்பனிங் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுதான் சொன்னேன், கப்தில் வந்து ஸ்டாண்டர்டாக ஸ்டெபிலைஸ் பண்ணுற டீமை வச்சு மேட்சை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி கொண்டு போகிறவர். சரி, ஓகே. நீங்கள் வந்து எப்பயுமே ஆரம்பத்தில் நியூசிலாண்டு போஸ் சார் நீங்கள் சொல்லுங்கள். சார் சொல்கிறாரு பிரண்டன், நீங்கள் கூட சொன்னீங்க பிரண்டன் மெக்கலம், கிறிஸ் கெயில், டிவிலியர்ஸ் இருக்குங்க. பிரண்டன் மெக்கலம் பார்த்தீங்கன்னா 50 ஓவர்ஸ் மேட்ச் நின்று விளையாடக்கூடிய கெப்பாசிட்டி அவர்கிட்ட கிடையாது சார். அவர் வந்து அடித்து ஆடக்கூடிய ஆள் தான். முக்கியமான டைமில் ஆட மாட்டார் மெக்கலம். ஆமாம், மெக்கலம் முக்கியமான டைமில் ஆட மாட்டார். அந்த ப்ரெஷரில் யார்கிட்ட போவான்? கேன் வில்லியம்ஸ், ராஸ் டெய்லர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நியூசிலாந்து டீமில் மிகப்பெரிய ஜாமாவான்லாம் இருந்தாங்க. நாத்தன் ஆஸ்ட்லே, கிரேட் பேட்ச், இவர் மார்டின் க்ரோ, இந்த மாதிரி இவங்கெல்லாம் ஆடி கொடுத்தப்ப மிடில் ஆர்டர்ஸ் நல்லா ஆடுவாங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து அவங்களுக்கு ஸ்டார்டிங்கே இல்லை, தடுமாறி நிற்கிறாங்க, இது வரைக்கும் இல்லை. ராஸ் டெய்லர் அதனால சொதைப்பினேகிறார். அவர் ப்ரெஷர் அவர் போகும்போது பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் வந்துருது. ஒரு சின்ன தகவல், பாகிஸ்தான் இதுக்கு ராஸ் டெய்லரும் செஞ்சுரி வச்சிருக்காரு சார். அடிச்சாங்க back-to-back hundreds. And that is what he's been searching. சரவணன் சார், போஸ் சொல்கிறதுல ஒரு பாயிண்ட், கிறிஸ் கெயில் மாதிரி ஏபி டிவிலியர்ஸ் மாதிரி இவர் ஹார்ட் ஹிட்டர் தான், நல்ல பேட்ஸ்மேன் தான், பட் இஸ் நாட் ஃபினிஷர் இல்லையா? இல்லை, நீங்கள் அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் அதுக்கு வந்து கிறிஸ் கெயில கூட நீங்கள் வந்து ஃபினிஷர்னு சொல்ல முடியாது. ஏபிடி வேணால் நீங்கள் ஃபினிஷர்னு சொல்லலாம், ஓகேங்களா. கம்பேரிங் டு கிறிஸ் கெயில் பார்த்தீங்கன்னா மெக்கலம் இஸ் அ வெரி குட் ஃபினிஷர். அதுக்கு எக்ஸாம்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் நம்ம வந்து ஜெயிக்கிற பொசிஷனில் இருந்தப்போ 5 for 90 சம்திங் இருந்தாங்க. அந்த பொசிஷனில் இருந்து ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனை கைட் பண்ணி அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட 1.5 day பேட் பண்ணி ட்ரிபிள் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஸோ அது அந்த அளவுக்கு ஒரு டெஸ்ட் மேட்ச்லேயே ஒரு நீங்கள் எங்கேயோ ஒன்று சொல்கிறீங்க. நீங்கள் கிறிஸ் கெயில ஃபினிஷர் இல்லைன்றதை கண்டிப்பாக போஸ் ஒத்துக்க மாட்டேன் சார். சார் மிகப்பெரிய ஹிட்டர் சார் அவர் அடி நான் இல்லைன்னே சொல்ல சார். கிறிஸ் கெயில கொண்டாந்து இவர் மெக்கலம் கூட்டலாம் கிறிஸ் கெயில கொண்டு கம்பேர் பண்ணக்கூடாது சார். அதெல்லாம் ஏற்றுக்க இல்லை. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக சார், இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னாக்கா வெஸ்ட் இண்டீஸ் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச மேட்ச்சில் பார்த்தா T20 பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி சாதனை அடிக்க முடியாது, அவரால் தான் முடியும். அது ஃபினிஷ் பண்ணல. இல்லை, ஒரு 10 ரன் ஆவரேஜ் இருக்குது. ஃபினிஷர்னா 10 ரன் வந்து ரிக்வயர் ரன் ரேட்டுன்னா இவர் ஒரு 6 ஓவர் விளையாடி அதை 4 ரன்னுக்கு கொண்டு வந்துடுறார் ரிக்வயர் ரன் ரேட்டு. அப்புறம் யார் வேணால் வந்து அடிக்கலாம் இல்லையா? ஸோ கிறிஸ் கெயில் அமேசிங் பேட்ஸ்மேன். சரி, இப்போ கம்பேர் பண்ண வேணாம். டோட்டலாக இப்போ பிரண்டன் மெக்கலம், மார்டின் கப்தில், அதுக்கப்புறம் இந்த டாப் ஆர்டரில் வில்லியம்சன் பற்றியும் நம்ம பேசிட்டோம். ராஸ் டெய்லர் இப்போ மறுபடியும் ஃபார்முக்கு வந்துட்டுருக்காரு. இப்போ ப்ராக்டிஸ் மேட்ச்சில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்து பேட்டிங் பற்றி சொல்லுங்களேன். ராஸ் டெய்லர் அடுத்தது பார்த்தீங்கன்னா எலியாட் இருக்கார். எலியாட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கோரி ஆண்டர்சன் இருக்கார், இஸ் a வெரி குட் ஆல்ரவுண்டர். அதுக்கப்புறம் லூக் ரான்ச்சி, யங் க்ரோயிங் பேட்ஸ்மேன், சூப்பர் பேட்ஸ்மேன் வித் அக்ரெசிவ்னஸ், ஓகேங்களா. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பனிங் ஸ்லாட் எடுத்தீங்கன்னா மெக்கலம் அண்ட் கப்தில், 1 drop சாலிட் கேன் வில்லியம்சன், ராஸ் டெய்லர் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ டு கைட் த யங்ஸ்டர்ஸ். தேர்ட் இது பார்த்தீங்கன்னா எலியாட் இருக்கார் 3rd dropல. 4th dropல பார்த்தீங்கன்னா கோரி ஆண்டர்சன். 5th dropல பார்த்தீங்கன்னா லூக் ரான்ச்சி. Straight hit and a very good one too with his bowler close. Now then, that's 6 as well. Huge over this. And they do. He will just. So இந்த சாலிட் ஃபவுண்டேஷன் இருக்கு பேட்டிங். அதாவது அவங்களுடைய பிரச்சனை என்னன்னா பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பனிங் ஸ்லாட்ல சார் லாத்தம்மா கொண்டாந்து என்ன பண்ணுறாங்க, ஓப்பனிங் போட்டு பார்க்குறாங்க. இல்லை, அது வந்து அவங்க அதான் பிரச்சனை. இப்போ எங்கள் பிரச்சனை ராங்கி விளையாட முடியாது. போஸ் வந்து இந்த பேட்டிங்கில் வந்து எல்லாருமே நல்ல பிளேயர் இல்லைன்னு அவர் சொல்ல மறுக்கல சார். ஆனால் வந்து கன்சிஸ்டன்சி இல்லை. ப்ரெஷர் கேம்லலாம் வில்லியம்சன் விளையாடுவாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. உள்ளூர் கேம் ராஸ் டெய்லரும் அந்த மாதிரி தான். கோரி ஆண்டர்சன் கேம்ல நீங்க விளையாடுவாரான்னு கேட்டீங்க. இன்னொன்று கோரி ஆண்டர்சனை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. கோரி ஆண்டர்சன் வந்து எப்பயோ ஒரு தடவை விளையாடினார், ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி, அதெல்லாம் ஒத்துக்கலாம். ஆனால் கோரி ஆண்டர்சன் கன்சிஸ்டன்ட் பேட்டிங்கில் இல்லைன்றது தான் இப்போ நம்ம பார்த்து. நீங்கள் வந்து அவர் வந்து கன்சிஸ்டன்ட் பேட்ஸ்மேன் நீங்கள் எடுத்துங்க, ஒரு ஆல்ரவுண்டாக எடுத்துங்க. ஆமாம், ஆல்ரவுண்டர். அப்போ அந்த பேட்டிங் ஸ்லாட்டில் வந்து கொஞ்சம் ஃபிட் இன்டு ஆல்ரவுண்டர் பொசிஷன். எஸ், கோரி ஆண்டர்சன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அவர்கிட்ட. கண்டிப்பா சாலிடா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு 2 விக்கெட் எடுக்கிறதுக்கும் கண்டிப்பா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. போன வேர்ல்ட் கப்பை விட பெட்டர் டீம் சொல்லிக்கலாம்.
பட் கப்படிக்கூடிய டீம்ல நீங்க அதை இல்ல நம்ம வந்து இப்ப சரி பாத்தீங்கன்னா- ஓகே பட் இட் இஸ் காம்படிட்டிவ் பேட்டிங் சைடு தான் இல்லையா? காம்படிட்டிவ் சைடு பட் வின்னிங் சைடான்றது நம்ம போக போக தான் தெரியும். கண்டிப்பா bowling டிபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா டிம் சவுதி இருக்காரு, ட்ரெண்ட் போல்ட் இருக்காரு, மிச்சல் மெக்லாகன் இருக்காரு, கயல் மில்ஸ் இருக்காரு, ஆடம் மில்னே இருக்காரு. எத்தனை பேர் போடுவீங்க நீங்க? இல்ல சொல்றேன் எத்தனை பேர் என்ன இருக்காங்கன்றத நான் காம்பினேஷனா? சொல்றேன். இல்ல சரவணன் என்ன காம்பினேஷனா இருக்கும் உங்களுக்கு? காம்பினேஷன் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிலி ஆடம் மில்னே இருப்பாரு. Good start with the youngster. Oh, short and wide. Misses out. She said, "I'll be disappointed." டிம் சவுதி இருப்பாரு. Chance and out Vittori. Further. And I think that's been caught behind us. It was a loud noise. And there it is. Oh God, what a catch. BJ Watling. Superb catch in its short leg. Tim Southey is... போல்ட் இருப்பார். Oh, what about that? Straighten down the line. Angle into the left-hander. இந்த மூணு போல்ட் வாஸ் குட். இப்போ ரீசன்ட்டா நல்லா போட்டுட்டு இருக்காரு. ட்ரெண்ட் போல்ட் இருக்காரு. சோ இது இவங்க மூணு பேர் இருக்காங்க. ஆல் ரவுண்டர் ஸ்லாட்ல வந்து பாத்தீங்கன்னா கோரி ஆண்டர்சன் இருக்காரு. எனி ஒன் ஆஃப் தி ஸ்பின்னர் either Nathan McCullum or Daniel Vittori based on the situation. Easy pickings. Now is that gone? They've thrown it in the air. Bottom of the net. Off the boot. There you go. There's Hashim Amla. But guess what? They were chasing. Two. Yeah! Got him. That is a big wicket. New Zealand are back in it. bowling பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து ட்ரெண்ட் போல் போடுவார், டிம் சவுதி போடுவார், அவங்க தான் ஸ்லாட் ஆரம்பிப்பாங்க. அவங்க இன்கேஸ் ரன் விட்டு அதிகமாக ரன் விட்டு குத்துறா கூட அது ஷஃபிள் பண்ணுறதுக்கு இருக்குது. அந்த மாதிரி சொல்லிக்கிற மாதிரி bowling இல்லை. ஆமாம், மில்னே வந்து திடீர்னு அடிச்சிட்டாங்க. ஆடம் மில்னே சரவணன் சார் நம்பிக்கை வச்சிருக்க மாதிரி எனக்கு தெரியல. கைல் மில்ஸும் வந்து பெரிய பயமுறுத்துற ஒரு bowler. அப்போ போட்ட ஸ்விங்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைல் மில்ஸுக்கு சான்ஸ் கிடைக்காத காரணம் இந்த மூணு பேர் நான் சொன்ன டிம் சவுதி ஆகட்டும், ட்ரெண்ட் போல்ட் ஆகட்டும், ஆடம் மில்னே ஆகட்டும், மூணு பேருமே கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் வந்து கைல் மில்ஸே வெரி குட் bowler தான். கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களான்னு தெரியல. போல்ட்டை பற்றி நான் ஒன்றுமே சொல்லல. பட் டிம் சவுதியும் சரி கொஞ்சம் நிறைய ஒரு மேட்ச் ரொம்ப அக்ரெசிவாக போடுறாரு, ஒரு மேட்ச் வந்து போட்டு வாரி வழங்குறாரு. மில்னே வந்து இன்னுமே அவரை வந்து முழுமையாக வந்து யாரும் பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னால் வந்து நியூசிலாண்டில் நிறைய ரிச்சர்ட் ஆட்லிருந்து நிறைய டானி மாரிசன் எல்லாம் நிறைய கிரியேட் ஆகிட்டு இருந்தாங்க. கடைசியாக ஷேன் பாண்ட் மாதிரி ஒரு 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 bowler இல்லை, லாஸ்ட் 10 மேட்ச் வின்னர் அந்த மாதிரி ஒரு bowler வந்து இங்கே நியூசிலாண்டில் கொஞ்சம் இல்லைன்னு நினைக்கிறேன். சரவணன் ஒத்துப்பீங்களா நீங்கள்? இல்லை நீங்கள் சொல்லலாம் கண்டிப்பாக ஷேன் பாண்ட் மாதிரி அது மாதிரி எல்லாம் சொல்லலாம், ரிச்சர்ட் ஆட்லின்னு சொல்லலாம். ஆனால் கரண்ட் சிச்சுவேஷனுக்கு தே ஆர் வெரி குட் bowlers என்னுடைய இது கணிப்பில். நீங்கள் சார் ட்ரெண்ட் போல்டு நல்ல bowler. நம்ம வந்து அந்த டீம் சுத்தமாக ஒன்றுமே இல்லை. ட்ரெண்ட் bowler ஓப்பனிங் ஸ்லாட்டில் அடிச்சிட்டா, இப்போ டென்த் போல்டையும் டிம் சவுதியும் அடிச்சிட்டா ஷஃபிள் பண்ணுறதுக்கு அடுத்து ஒரு நல்ல bowler ஸ்பின்னர்னா இல்லை. நாதன் மெக்கலம் இருக்காரு. நாதன் மெக்கலம் பால்லாம் ஸ்பின் ஆகுதானே எனக்கு தெரியல. அதான் உண்மை. டேனியல் விட்டாரியை பற்றி ஒன் டே லெவலில் நீங்கள் வந்து விக்கெட்டுன்னு எதிர்பார்க்கணும்னு இல்லை. அவரோட எக்கானமி ரேட் பார்த்தீங்கன்னா 4.2 சம்திங் தான் இருக்கும். அக்செப்ட் பண்ண. ஆனால் சார் இப்போ அப்போ தான் மெயின் வந்து விக்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா 300 ரன் 350 ரன்லாம் ஈஸியாக சேஸ் பண்ணிட்டு போடுறாங்க. வேர்ல்டு கப் ஃபைனலில் 400 ரன் அடிச்சு சேஸ் பண்ணுறது கூட ரெண்டு டீம் எந்த டீம் வந்தால் 400 ரன் அடிச்சு சேஸ் பண்ணுறாங்க. bowling வந்து விக்கெட் எடுக்கக்கூடிய விக்கெட் டேக்கர் bowling-ஆக தான் அந்த ரன்னு விட்டு கொடுக்குறோம். ஒரு 10 ரன்னு பேர் ஓவர் ஃபஸ்ட் 4 ஓவரில் கொடுத்துட்டாங்க. 3 விக்கெட் எதிராச்சிங்கன்னா மிகப்பெரிய சரி அடைஞ்சிடும். அடுத்தது மிடில் ஆட மாட்டாங்க, பயந்துருவாங்க. ஆனால் டோட்டலாக பார்த்தா வெரி குட் பேட்டிங் சைடு. ஃபீல்டிங் பற்றி பேசவே வேணாம், எல்லா சைடுமே நல்லா இருக்குது. bowling-ல கொஞ்சம் வந்து இன்னும் அவர்கள் வந்து ஒவ்வொருத்தருமே வந்து ஃபுல் ஃபார்மில் இருந்தால் இட்ஸ் a குட் டீம். இட்ஸ் a குட் bowling attack. இன்னொரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு என்ன அப்படின்னா தே ஆர் ஹோஸ்ட் கண்ட்ரி. அவங்க நிறைய மேட்சஸ் பிச்சர்ஸ் அவங்களுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும்.
ஓகே, நன்றி சரவணன். நீங்கள் திரு போஸ் அவர்கள் 2 பேரும் பேசியிருக்கீங்க. இப்போ நம்ம விஐபி நம்ம நியூசிலாந்து டீமை பற்றி என்ன பேசுகிறாரு அப்படின்னு பார்ப்போம். சுமன் சார், நியூசிலாந்து பற்றி உங்கள் கருத்துக்கள். தேங்க்யூ ஈஸ்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அணி நியூசிலாந்து. பல முறை நியூசிலாந்து உலகக்கோப்பையில் அரையிறுதி போட்டிக்கு வந்திருக்காங்க. ஆனால் உலகக்கோப்பையை இதுவரைக்கும் வெல்லாத அணிகளில் ஒன்று நியூசிலாந்து. நிறைய பேருக்கு சென்டிமெண்டல் ஃபேவரட் அப்படின்னு சொன்னால் இந்த வாட்டி அது நியூசிலாண்டாக தான் இருக்கும். ஏன்னா உலகக்கோப்பை அவங்க ஊரில் நடக்க போகுது, ஆஸ்திரேலியா நியூசிலாண்டில் நடக்க போகுது. ப்ளஸ் இந்த முறை போல் நியூசிலாண்டுக்கு இவ்வளோ ஒரு பவர்ஃபுல் டீம் சமீப காலத்தில் இருந்ததில்லை. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல அவங்க கேப்டன் பிரெண்டன் மெக்கலம் அவர் வந்து கடைசி ஒரு 15-16 மாதங்களாக எந்த ஒரு ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட், டெஸ்ட் கிரிக்கெட்டாக இருக்கட்டும், ஓடிஐயாக இருக்கட்டும், T20 இருக்கட்டும், இஸ் பின் இன் அமேசிங் ஃபார்மில் இருந்திருக்காரு பிரெண்டன் மெக்கலம். ஸோ இது வந்து நியூசிலாண்டுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். அதை தவிர இன்றைய கிரிக்கெட் உலகில் ஒன் ஆஃப் த டாப் 5 பேட்ஸ்மேன் இந்த வேர்ல்டு அப்படின்னு எடுத்துட்டோம்னா கேன் வில்லியம்சன். அவருடைய பேட்டிங் ஆவரேஜ் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருக்கட்டும், ஒன் டே கிரிக்கெட்டில் இருக்கட்டும் 45+. இது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஓடிஐ மேட்சும் ஆடிட்டார் கேன் வில்லியம்சன். ஸோ கேன் வில்லியம்சனுடைய ஃபார்ம் இஸ் அ பிக் ப்ளஸ் ஃபார் நியூசிலாந்து. மூணாவது ராஸ் டெய்லர். ராஸ் டெய்லர் அஃப்கோர்ஸ் கிட்டத்தட்ட 8000 ரன் இந்த 2 ஃபார்ம் ஆஃப் த கேம்லேயும் சேர்த்து அடிச்சிருக்காரு. அவர் நடுவில் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருந்தாலும் இப்போ திருப்பியும் அவர் ஃபார்மில் வந்துட்டுருக்கார். ஸோ நியூசிலாண்டுடைய பேட்டிங் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் பிரெண்டன் மெக்கலம், கேன் வில்லியம்சன், ராஸ் டெய்லர். அஃப்கோர்ஸ் அந்த நட்ஸ் அண்ட் போல்ட்ஸ் கிரிக்கெட்டர்ஸ் பேட்ஸ்மேன்னு சொல்லுவாங்க. மார்டின் கப்டில் அவரும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அவர் வந்து சாலிடாக விளையாடக்கூடிய ஒரு கிரிக்கெட் விளையாட்டு வீரர். ஸோ கப்டில், மெக்கலம், இந்த நம்பர் 3ல வந்து தே ஹாவ் தி ஆப்ஷன் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. டாம் லேத்தம் போன்ற கிரிக்கெட்டர், அவருடைய அப்பாவும் வந்து நியூசிலாண்டுக்காக விளையாடின ஒரு கிரிக்கெட் விளையாட்டு வீரர். ஸோ டாம் லேத்தம் ஒரு ஆப்ஷன் டு யூஸ் அட் நம்பர் 3. அதுக்கப்புறம் வந்து தே கோ டு கேன் வில்லியம்சன், தே கோ டு ராஸ் டெய்லர். கோரி ஆண்டர்சன் எக்ஸ்ப்ளோசிவ் கிரிக்கெட்டர், எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், ஐபிஎல்ல கூட நம்ம அவரை பார்த்துருக்கோம். ஸோ கோரி ஆண்டர்சன் அனதர் இம்பார்ட்டண்ட் பிளேயர் ஃபார் நியூசிலாந்து. அதுக்கப்புறம் நியூசிலாண்டுக்கு கிடைச்ச ஒரு பெரிய போனஸ் என்னென்னா விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் லியூக் ராங்கி. இது வந்து நியூசிலாண்டு பேட்டிங்கா அப்படின்னு யாராவது கேட்பாங்க. அந்த அளவுக்கு இந்த பேட்டிங் லைனப் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நியூசிலாந்து போலிங்கை பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்ட் கப் வந்து இந்தியா, ஸ்ரீலங்கா இங்கெல்லாம் நடந்துச்சுன்னு வச்சுங்க, இந்த போலிங் லைனப் யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களால அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. ஆனால் அவங்களுடைய கண்டிஷனில் ஒரு கைல் மில்ஸோ, ஒரு ஆடம் மில்னவோ, இல்லை ஒரு டிம் சவுதியோ, இவங்க வந்து வேறு போலர்ஸ். பெரிய இன்னொரு ட்ரம்ப் கார்டு டேனியல் வெட்டோரி, இறுதி வேர்ல்ட் கப் அவரு கூட. பட் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் நியூசிலாண்டுக்கு மிகவும் வேல்யூபிளாக இருக்கும். ஸோ நியூசிலாந்து இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரிலி பேலன்ஸ்டு டீம். நிச்சயமாக குவார்ட்டர் ஃபைனல்ஸ், என்னை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இந்த அணி செமிஃபைனல்ஸுக்கு வரும். அவுட் சைடாக ஒரு 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 ஆன் தேர் டே விளையாடினாக்கா தே கேன் ஈவன் கம் டு த ஃபைனல்ஸ் ஆர் ஈவன் கோ ஆல் த வே. ப்ளஸ் அவங்களுடைய மற்ற ஃப்ரிஞ்ச் பிளேயர்ஸ், சப்போர்ட் பிளேயர்ஸ், மிச்சல் மெக்லனகன், இவங்கெல்லாம் கூட ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ். கிராண்ட் எலியட் திரும்பி வந்தது ஒரு பெரிய பூஸ்ட் நியூசிலாண்டுக்கு. ஏன்னா அவர் வந்து போலிங்லேயும் குயிக்காக ஒரு ஒரு டைட்டாக போடக்கூடியவர், 1-2 விக்கெட் எடுக்கக்கூடியவர், அந்த மாதிரி. அட் த சேம் டைம் ஹீ இஸ் ஆல்சோ கேப்பபிள் ஆஃப் கான்ட்ரிபியூட்டிங் வித் த பேட். ஸோ கிராண்ட் எலியட் ஆட்ஸ் அனதர் காக் இன் டு த நியூசிலாண்ட் வீல். நியூசிலாண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நியூசிலாண்ட் இஸ் அ ஷுவர் ஃபயர் பிக் ஃபார் த செமிஃபைனல். மினிமம் அவுட்சைட் சான்ஸ் ஆஃப் வின்னிங் த வேர்ல்ட் கப். ஓகே, நம்ம சுமந்த் ராமன் சாரும் வந்து நியூசிலாண்டுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காரு. சான்சஸ் ஆர் தேர்னு சொல்லியிருக்காரு. இப்போது ஒரே வரியில் சொல்லுங்கள், நியூசிலாண்டுக்கு எத்தனை சதவீத வாய்ப்பு இருக்குது? 70 to 75%. 75%. கண்டிப்பாக. ஓகே போஸ் சார். என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு 40% வாய்ப்புகள், அவ்வளோதான் வாய்ப்புகள். அநியாயத்துக்கு பேசுகிற மாதிரியா இருக்கு. என்னன்னா ஒரு என்னன்னாக்கா சார், அவங்க வந்து நடத்துகிற கண்ட்ரி சார், நடத்துகிற கண்ட்ரிக்கு ஆல்ரெடி ப்ரெஷர் இருக்கும் சார். நியூசிலாண்டுக்கு 40%, சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எத்தனை சதவீத வாய்ப்பு? சவுத் ஆப்பிரிக்காவுக்கு 80% வாய்ப்பு இருக்குது. 80% வாய்ப்பு. ஓகே போஸ் சார் இப்படி சொல்லியிருக்காரு. மிக்க நன்றி. நீங்கள் 2 பேரும் வந்து ரொம்பவே இதுவாக பேசுனீங்க. சரவணன் சார், நியூசிலாண்டு
75% வாய்ப்பு தான் கொடுத்துருக்காரு. ஆனால் ப்ரெடிக்ட் பண்ணது நியூசிலாந்து தான். நீங்கள் 100% சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். உங்களுக்கும் ஒரு சின்ன டவுட் இருக்குது. இல்லை கிரிக்கெட்டை பற்றின கேம் சேஞ்சிங் தான் எப்பயும். அதனால் அந்த 25% விட்டீங்க. மிக்க நன்றி. சரவணன் சார் ரொம்ப அழகாகவே வழக்கம் போல் அவர் எப்பயுமே பேசுகிற மாதிரி அந்த பாயிண்ட்டுங்கள்லாம் கரெக்டாக எடுத்து வச்சார். போஸ் சாரும் சும்மா இல்லை, அவர் ஒரு வழக்கறிஞர்ன்றதை ப்ரூவ் பண்ணுற விதத்தில் சிரிச்சுக்கிட்டே வந்து வாழைப்பழத்தில் ஊசியதா மாதிரி ரொம்பவே அழகாக பேசினாங்க. நிகழ்ச்சி ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. மீண்டும் நாளை வேறு ஒரு நாட்டை பற்றிய அலசலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஈஸ்டர்.